யோ யாரியா ஓனரு? வெளியே வாயா. வாயா இல்ல அண்ணன் கூப்பிடாருல. என்ன தம்பி, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையாவா? நம்ம ஏரியாவில் இளவு விழுந்திருக்கு, எல்லாம் கட்சிக்காரங்க சாவுன்னு கடையை மூட்டி கிளம்பிட்டு இருக்காங்க. நீ மட்டும் திறந்து வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்க. என்ன திமுறா? இல்ல தம்பி, எல்லாரும் ரெகுலர் கஸ்டமருங்க. ஆ, நம்ம கடை இல்லைன்னா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, அதான் திறந்து வச்சேன்ப்பா. இதோ இப்போ மூடிடுறேன். ஏன் உன் கடையை திறந்து வைக்கலன்னா எல்லாம் செத்து போயிடுவாங்களா? இன்னைக்கு கலவரம் பண்ணா போலீஸ் கூட கேஸ் எடுத்துக்காது, புரியுதா? கட்சிக்காரன் செத்துருக்கான், நீ ஏன் கடையை திறந்துன்னு ஒன்னதான் திட்டுவான். இந்த பார், உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கடையை இழுத்து மூடல, அப்புறம் கடையில ஒண்ணு இல்லாம நான் காலி பண்ணிட்டு போயிடுவேன். அப்படிலாம் பண்றாத தம்பி. இப்ப உடனே எல்லாரையும் அமுச்சு பூட்டிடுறேன் தம்பி. போ. மா கிளம்புமா, வெளியில ஒரே கலவரமா இருக்கு. ஏய் செல் எல்லாம் க்ளோஸ் பண்ணு. சரிங்க சார். எல்லாரையும் வெளியே அனுப்பு சீக்கிரம். ஓகே சார். மா வெளியே போமா. இல்ல வேணா ஒண்ணு வேணா போமா. கிளம்பு சீக்கிரம் போ. அச்சச்சோ, கதவு திறங்க, கதவு திறங்க, கதவு திறங்க, உள்ள ஆள் இருக்குது, கதவு திறங்க, கதவு திறங்க. ஐயோ, கதவு திறங்க, மாட்டிக்கிட்ட, கதவு திறங்க, கதவு திறங்க. மேடம், என்னைய முறைக்கிறீங்க? ஏதோ பிரச்சனைன்னு கதவை சாத்திட்டு போயிட்டாங்க, அதுக்கு என்ன முறைச்சா நான் என்ன பண்ணுவேன்? கதவு திறங்க. இருந்திருந்தா இந்நேரம் கதவை திறந்துருப்பாங்க. எதுக்கு போட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க? கதவு திறங்க, திறங்க, கதவு திறங்க. ஐயோ, ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் போன் வேற உடைஞ்சு மேடம், போச்சு. பதட்டப்படாதீங்க. இங்க இருந்து வெளியே போக வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். ஹலோ, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, முதல்ல நீங்க இங்க என்ன பண்றீங்க? இதென்ன கேள்வி மேடம்? நான் என்னுடைய கேட்டரிங் ஆர்டருக்காக ப்ரொவிஷன்ஸ் வாங்க வந்தேன். அது எப்படி கரெக்டா நான் வர இடத்துக்கு நீங்க வரீங்க? என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா? ஆ, உங்களை நான் ஏன் ஃபாலோ பண்ணணும்? நான் இங்க ரெகுலர் கஸ்டமர். 10 வருஷமா இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ம், ம். எனக்கு என்னவோ நீங்க தான் என்ன ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. நான் எதுக்கு உங்களை ஃபாலோ பண்ண போறேன்? நானும் இங்க ரெகுலர் கஸ்டமர் தான். நான் ஒரு ஃபோன் பண்ணா போதும், வீட்டுக்கே டெலிவரி கொடுப்பாங்க. அப்புறம் என் கடைக்கு வந்திருக்கீங்க, போன்லயே சொல்லிருக்கலாமே. ஆ, எல்லாம் என் தலை எழுத்து. நான் உங்க கூட இப்படி வந்து ஓ மாட்டிக்கிட்டேன். மேடம், ரொம்ப சலிச்சுக்காதீங்க. நானும் ஒன்னும் நீங்க இங்க இருப்பீங்கன்னு ஆசைப்பட்டு வந்து மாட்டிக்கல. ஐயோ, மணி 9. அம்மா இன்னும் வரலையே, என்னாச்சு? பவி, பவி, தாத்தா பவி எங்க? என்னடா பவி, என்னாச்சு? மணி 9 ஆச்சு, வெளியில போன அம்மா இன்னும் வரல, என்னாச்சு? சந்தோஷ், லட்சுமி ஏதோ சாமான் வாங்கிட்டு வரேன்னு மார்க்கெட்டுக்கு என்கிட்ட சொல்லிட்டு தான்டா போனாவ. எப்பவும் போன உடனே திரும்பி வந்துருவா. இன்னைக்கு ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. என்ன பவி, நான் ஆஃபீஸ் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அம்மா வந்துட்டாங்களா இல்லையான்னு என்னால் கவனிக்க முடியல. நீயாவது கொஞ்சம் ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. நான் எப்படிடா ஃபோன் பண்ணாம இருப்பேன்? ஆல்ரெடி 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன். அத்தை ஃபோன் நாட் ரீச்சபிள்னு அப்போல இருந்து வந்துட்டு இருக்கு. ஆமாம் பவி, நாட் ரீச்சபிள் தான் வருது. ஆமாம், ஒருவேளை சுவிட்ச் ஆஃப்ல இருந்தால் கூட நாட் ரீச்சபிள் தானே வரும். ஷாப் எல்லாமே நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களே.
அப்படின்னா அம்மா வேற எங்க போயிருப்பாங்க பவி? நாங்க 2 பேரும் வெளியில போகும்போது 8 மணி ஆனாலே லேட் ஆயிடுச்சு. குட்டி சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியல, அப்பா மாத்திரை போட்டாரா இல்லையான்னு தெரியல, வா உடனே வீட்டுக்கு போலான்னு வேகமா கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்போ 9 மணிக்கு மேல ஆச்சு. இவ்ளோ நேரம் எங்க போயிருப்பாங்க என்னன்னு தெரியலையே. டேய் சந்தோஷ், லட்சுமி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்ற வழியில கோயிலுக்கு எங்கேயாவது போயிருப்பா. அங்க யாரையாவது தெரிஞ்சவங்கள பார்த்துருப்பா. பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியாம இருந்திருக்கும். அவன் என்ன சின்ன புள்ளையா? வந்துருவாடா, பயப்படாத நீ. தந்தன 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 தான தந்தன தந்தானா தன்னன 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 தான தந்தன தந்தானா. ஹலோ, போன் வேலை செய்தா? யாராவது உடனே வந்து கதவு திறக்க சொல்லுங்க. போன் போல டெட்டா இருக்கு. கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. தையன தத்தன தன்னன நன்னன தன்னன. மேடம், என்ன சும்மா என்னைய முறைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க முறைக்கிறத பார்த்தா நான் என்னமோ திட்டம் போட்டு வட்டம் போட்டு உங்களை சிக்க வச்ச மாதிரி எல்லாம் இருக்கு. சத்தியமா நான் எதுவும் செய்யலைங்க. இதெல்லாம் நல்லா பேசுங்க. பெரிய ஹோட்டல் பிசினஸ்லாம் பண்றீங்க, ஒரு போனுக்கு ஒழுங்கா சார்ஜ் போட்டு வைக்கிறது இல்ல. பிசினஸ் விஷயமா பேசுறதுனால தான் சார்ஜ் போயிடுது. ஆமா, நீங்க அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி தானே? பெரிய பொறுப்புல இருக்கீங்க. போனை உடைக்காம கையில வச்சுக்க தெரியல. வாட்ஸ்அப் குரூப், வீடியோ கால்னு பிஸியா இருந்த ஆளு உங்க போன் உடைஞ்சு போச்சு. அட்மின் இல்லாம குரூப் என்ன ஆக போகுதோ? அடிக்கடி டிபில வேற மாத்துவீங்க. புது போன் வாங்குற வரைக்கும் அதுக்கெல்லாம் பிரேக் விட வேண்டியதுதான். சும்மா வாயாடாம அமைதியா இருக்கணும். எனக்கு எரிச்சலா வருது. ஓகே, உள்ள யாராவது இருக்காங்களான்னு தெரியாம இப்படியா சாத்திட்டு போவாங்க? சாத்திட்டு போயிட்டாங்களே. நம்ம போனும் வேலை செய்யல, கடையில இருக்கிற போனும் வேலை செய்யல. நம்ம உள்ள இருக்கிறத வெளியே தெரியப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ காலையில கடையை திறக்கும் போதுதான் நம்ம வெளியில போக முடியும். ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? பவி அப்பவே சொன்னா நாளைக்கு போலாம் நானும் வரேன்னு. கேட்டேனா நானு? கேட்காம இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. இப்ப புலம்பி என்ன பண்றது மேடம்?